ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று 12/8/2025 மகா சங்கடஹர சதுர்த்தி ஆகும். நினைத்த காரியம் நிறைவேற இன்று விநாயகர் பெருமானை வழிபடலாம். முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையோடு சங்கடஹர சதுர்த்தி வருவது இன்றைய நாளை மேலும் சிறப்புக்குரிய நாளாக அமைந்துள்ளது. பௌர்ணமியில் இருந்து 4வது நாள் சங்கடஹர சதுர்த்தி. சங்கடமங்கள் என்றால் துன்பம், ஹர என்றால் வேரோடு அறுப்பது. வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய அனைத்து துன்பங்களையும் வேரோடு நீக்கக்கூடிய விரதம் சங்கடஹர சதுர்த்தி ஆகும். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு முன்பு வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தி ஆகும். இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் இந்த வருடத்தில் வரக்கூடிய 11 சங்கடஹர சதுர்த்தியில் விரதம் இருந்த பலனை நமக்கு கிடைக்கும். இன்று செவ்வாய்க்கிழமை காலை 16:36 மணிக்கு சதுர்த்தி ஆரம்பித்து நாளை காலை புதன்கிழமை 8:38 மணி வரை உள்ளது. இன்று விநாயகருக்கு நாம் விரதம் இருந்து மாலை வேளையில் சந்திரன் உதயமாகும் நேரத்தில் விநாயகர் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அருகம்புல் சாத்தி மனதார விநாயகரை வழிபட்டால் நம் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். கேது பகவானால் உண்டாகக்கூடிய தோஷம் விலகும். சந்திர தோஷமும் விலகும். மன தெளிவு உண்டாகும். வீட்டில் விநாயகர் சிலை இருந்தால் வீட்டில் வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமையோடு சங்கடஹர சதுர்த்தி வருவதால் செவ்வாய் ஓரை இரவு 8 to 9 அப்பொழுது விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி கொழுக்கட்டை நெய்வேத்தியமாக வைத்து வெட்டி வேரை திரியாக வைத்து தீபம் ஏற்றி விநாயகர் பெருமானை இந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளாம் க்ளௌம் கௌம் தோரண கணபதேய சர்வகாரிய கர்த்தாய சகல சித்திகராய சர்வஜன வசீகரனாய ருணமோச்சன வல்லபாய க்ரீம் கம் கணபதேய ஸ்வாகா என்று 27 முறை விநாயகர் பெருமானை கூறி வழிபட்டால் காரிய தடை அகலும். வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.